நான் இந்த இடத்துல ஒரு ஷெல்ஃப் ஒன் பண்ணுறேன். இந்த இடம் ரொம்ப பிளெயினாக இருக்குது. அது எதுக்கு இந்த ஷெல்ஃபு பண்ணுறேன்னு உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். ஓகே, ஷெல்ஃபு முடிஞ்சது. இப்போ அடுத்தது அன்னபூர்ணி. அன்னபூர்ணிக்கு அப்புறம் ஒரு விளக்கு போடணும் இல்லையா, அதுக்கும் ரெடி பண்ணியாச்சு. இப்போது ஸ்டாண்டு வச்சாச்சு, அன்னபூர்ணியும் வச்சு விளக்கும் ஏற்றிட்டேன். அழகாக இருக்கா? அஞ்சரை பொட்டி ரொம்ப அழகாக இருக்குல்ல, பிராஸ்லெட். அதாவது கிஃப்ட்டு யாருக்கு தாங்க பிடிக்காது? எல்லாருக்குமே கிஃப்ட்டு பிடிக்கும் இல்லையா? அதுக்கு வயசு வித்தியாசமே இல்லை. கிஃப்ட்டு யாருன்னா கொடுத்தாங்கன்னா அவங்க கொடுத்தவங்க போனதுக்கு உடனே நம்ம பிரித்து பார்க்குறது கிஃப்ட்டு எப்படி இருக்குன்னு. அப்படி ரசித்து என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க என்னுடைய யூடியூபெல்லாம் பார்த்துட்டு வீட்டில் ஃபுல்லாக பிராஸ் ஐட்டம் நான் நிறையா வச்சுருக்கிறேன்னு பார்த்துட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு இந்த கிஃப்ட்டு பண்ணாங்க. அதனால தான் எனக்கு இந்த ஐடியா வந்தது, இங்கே ஒரு ஷெல்ஃப் வைக்கணும். இதுவும் அவங்க கொடுத்தது தான். இந்த அன்னபூர்ணி அவங்கள வைக்கணும். கீழே அரிசி போட்டு வச்சுட்டேன். இப்போது இந்த பாக்ஸு இவங்க அன்னபூர்ணிக்கிட்ட அழகாக இருக்குல்ல. அவங்க எனக்கு பிடிச்ச மாதிரி அவங்க அந்த கிஃப்ட்டு கொடுத்ததுனால எனக்கு அதை ரொம்ப அழகாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த கிஃப்ட்டை கொடுத்தவங்க பேர் சரசு. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப மெர்சி. அதாவது கிஃப்ட்டை ஒருத்தவங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப லவ்வோடு கொடுக்கணும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரினா கொடுக்கணும். அப்போ அது நம்மளை ரொம்ப டச் பண்ணுதில்ல. தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருக்கா என்னுடைய அன்னபூர்ணி? என்னுடைய அஞ்சரை பொட்டி, அதுக்கு கீழே அரிசி இப்படி நான் செட் பண்ணியிருக்கேன்.